ஹாய் கைஸ், இன்னைக்கு கோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டி பண்ணிடலாம் வாங்க. நான் இன்னைக்கு என்ன கோஸ்ட் பத்தி சொல்ல போறேன்னா சார்லி. கைஸ் பாத்துக்கோங்க, லைட்லாம் அமர்த்தியாச்சு. என்னடா அதுதானே லைட் வெளிச்சம் தெரியுதுன்னு பாக்குறீங்களா? விடுவெளிப்பு வெளியே போட்டிருக்கு, அதான். கைஸ் போன்ல பாருங்க, நைட்டு 12 o'clock ஆச்சு. எங்க வால்பேப்பர் அப்படிதான். எங்கள் ஃபேமிலியை தாண்டி கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். எங்களுக்காண்டி லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க கைஸ், கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். கைஸ் ரொம்ப இருட்டாக இருக்கிறனால பயமாகிடுச்சு. அதனால தான் நான் லைட்டை ஆட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். லைட் ஒரு இடத்துல செட் பண்ணி வைக்கலாம் வாங்க. கைஸ் இப்போ நம்ம லைட்டை செட் பண்ணிட்டோம். வாங்க கதைக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நிஜமாக நான் ஃபோனை கூட ஃபோன் ஸ்டாண்டை தான் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்கள், இந்த ஒயிட் பேப்பரால் மட்டுமே இந்த ஒரு கதை நடந்திருக்கு. கைஸ் இந்த கதை யாரை பற்றி ஏன் பண்ணுறோம்னா அப்பா அண்ட் டாக்டர். கைஸ் இப்போ கதையில் பார்த்தீங்கன்னா சார்லின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல. 8 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 1 மணி ஆச்சு இன்னும் வரல. அதனால அவங்க அம்மா ரொம்ப நேரமாக வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அழுகிறா. திடீர்னு டிவியில் நியூஸ் வருது, இந்த மாதிரி வேலைக்கு போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி டெட் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் அது யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்க அப்பா. இந்த பொண்ணால் அவங்க அப்பா சத்தத்தை ரொம்ப தாங்கிக்க முடியல. அவங்க டெட் பாடியாச்சு பார்த்துறோன்னு ரொம்ப ஆசைப்படுறா. இவ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அப்பாவோட டெட் பாடியும் பார்த்துறா. பார்த்த உடனே ரொம்ப கதறி அழுகவும் செய்கிறா. அவங்க அப்பா சாகும்போது அந்த குழந்தைக்கு 5 வயசு. 5 வருஷம் நான் ஓடிடுன்னு சொன்னேன்ல, அதனால இப்போ இந்த குழந்தைக்கு 10 வயசு. இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஜூலி. ஜூலியோட பாட்டி பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க. பிளாக் மேஜிக்னா தமிழ் அர்த்தம் சொல்கிறேன், சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. பிளாக் மேஜிக்னா சூனியம் வைக்கிற மாதிரி. ப்ளீஸ் நாயெல்லாம் குலைக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கைஸ் இப்படி நாய் குலைக்கிற சத்தம்னா பேய் வருதுன்னு அர்த்தம். ப்ளீஸ் லைட்டும் அமர்ந்துருச்சு. நான் நல்லா தானே வச்சுருக்கேன். இங்கே ப்ளீஸ் லைட்டாக எரியுது, கீழே விழுந்துருக்கு போல. நான் லைட்டை வச்சுக்கலாம். ரைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூலியோட அம்மாவும் ஜூலிக்கு 5 வயசு இருக்கும் போதே இறந்துடுறாங்க. இது ஆக்சுவலி நம்ம சார்லிக்கும் தெரியும். ஜூலி சொல்கிறா சார்லிட்ட, நான் எங்கள் அம்மா கூட பேசுகிறேன் அப்படின்னு, எங்கள் அம்மா கூட நான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் சார்லி கேட்குறா எப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறா. ஜூலி சொல்கிறா சார்லிட்ட, உனக்கு தெரியாதா எங்கள் பாட்டியே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க. அவங்க மேஜிக் மூலியமாக நான் எங்கள் அம்மா கிட்ட பேசினேன். நம்ம சார்லியும் ஷாக் ஆகிக்கிறா. நானும் எது மாதிரி எங்கள் அப்பா கூட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சார்லி ஷாக் ஆகி கேட்குறா, நானும் எங்கள் அப்பா கூட அந்த மாதிரி பேசலாமான்னு. உடனே ஜூலி சொல்கிறா, எனக்கு அந்த மாதிரி தெரியும், நான் உனக்கு சொல்கிறேன்னு. ஜூலியும் பார்த்தீங்கன்னா அதுக்கானது சொல்கிறா. ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, அதில் எஸ்ஆர்னு 4 தடவை மாற்றி எழுதிக்கோ. சாரி 2 தடவை மாற்றி எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி உங்கள் அப்பா கூட நீ மனசு விட்டு பேசு, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க கூட பேசுவார் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஜூலி சொன்ன மாதிரி நம்ம சார்லியும் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவங்க அப்பா அவ கூட பேச வரல. இதனால நம்ம சார்லியும் ரொம்ப அப்செட் ஆயிடுறா. இப்போ அவங்க அப்பா கல்லறைக்கு ஓடி போய் அவங்க அப்பா கல்லறை மேலே படுத்து ரொம்ப அழுகிறா. அப்செட் ஆகி அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தை எல்லாம், அப்போ அவள் கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கசங்கி போன பேப்பரும் ஒரு பென்சிலும், அதை ஃபுல்லாக அந்த பேப்பர் பென்சில் மேலே காட்டி அங்கேயே இறந்து போகிறா. கதை முடிஞ்சிச்சு கைஸ். இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுத போகிறேன்.
ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து என் கையில வச்சிருக்கேன் ஃபோனை. நான் அவ்வளவா எந்த டார்ச் லைட்டும் வைக்கல பாருங்க. கேமரா நான் ஒழுங்கா தெரியாம தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் போடுறேன், பாய்.